இந்த கொண்டாட்டமான தருணத்தில் கலாப்ரியாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இலக்கிய ஆளுமைகளுக்கும் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கங்கள். 75 வயதான கலாப்ரியா ஒரு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இலக்கியத்தின் பால் எழுத்தின் பால் ஈடுபாடு காட்டியிருப்பவர். இன்று வரை ஒரு கவிஞராக தொடங்கி ஒரு நாவல், சிறுகதை, ஆவணம் என்று தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு தீவிரமான எழுத்து அவருடையது. இன்றைக்கு வந்திருக்கிற வேனல் நாவல் வரைக்கும் அவருடைய எழுத்தும் முயற்சியும் அக்கறையும் தமிழின் பால் புதிய ஆழமான பங்களிப்பு செய்திருக்கிறார். புதுமைப்பித்தனிட்டிருந்தும் ஜே. கிருஷ்ணமூர்த்தியிடம் இருந்தும் வாழ்க்கை, எழுத்து இவற்றுக்கு உத்வேகம் பெற்று எழுதத் தொடங்கிய கலாப்ரியா சூரிய பிரவாகத்தை வாழ்ந்து பாரேன் என்று ஒரு வரியுடன் தொடங்க. அது எவ்வளவு அழகான வரி, ஒரு ஆழமான வரி. சூரிய பிரவாகத்தை வாழ்ந்து பாரேன். இன்னொன்று, தமிழில் குறுங்காவியம் என்ற ஒன்றை அக்கறையோடு செய்தவர் அது கலாப்ரியா. அவருடைய எட்டயபுரம் இன்றும் கூட ஒரு சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படை. அந்த தனித்துவம் கலாப்ரியாவுடையது தான். மற்றவர்கள் செய்து பார்க்க அக்கறை காட்டாத ஒரு வடிவம் அந்த குறுங்கவிதை வடிவம். இன்னொன்று, அவர் ஒரு மைய கருத்துக்களை அல்லது கருத்தமைவுகளை வற்புறுத்துவதில்லை, ஒரு இயல்பாக போவார். இப்போ யாத்திரை போகிறவன் தரிசனத்திற்காக போகிறான். ஆனால் அலைந்து திரிபவன் அவனுக்கு எந்த நோக்கமும் இல்லை, ஆனால் அவனுக்கும் அந்த தரிசனம் கிடைக்கும். இப்படியான ஒரு அனுபவம், அணுகுமுறை கலாப்ரியாவினுடையது. எப்படி ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். அந்த அலைந்து திரிதல் என்பதற்கு ஆங்கிலத்தில் சாண்டரிங் என்ற ஒரு வார்த்தை உண்டு. சாண்டரர் என்றால் அலைந்து திரிபவர், வாண்டரர். இது இப்போதைய பொருள். இதுவே இடைக்காலத்தில் சாண்டரிங் என்றால் தியானித்தல், சிந்தித்தல், யோசித்தல் என்ற பொருளுடைய சொல்லது. அதற்கு முன்னர் அதனுடைய வடிவம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. ஒரு பண்பாட்டில் அனைத்தையும் அல்லது ஆழமானதை பதிவு செய்யக்கூடியது கவிதை. அந்த வகையில் கவிதையின் வெளிப்பாடு முக்கியமானது அல்லது பிரதானமானது என்று சொல்லலாம். அவருடைய அந்த போக்கு எங்கே இருந்து வருதுன்னா, அவரே சொல்கிறாரு, எனக்கு அப்பா தந்த சுதந்திரத்தால் நான் நானாகவே வளர்ந்தேன். ஆனால் என் கேடுகளையும் நல்லவைகளையும் ஏற்ற இறக்கங்களையும் நானே நிர்ணயித்து கொண்டேன் அல்லது தானாக வந்தடைய விட்டு விட்டேன் என்று சொல்லுவார். அதுதான் அவருடைய இயல்பு. இது ஒரு இயல்பான பீரிடல். அதுதான் சூரிய பிரவாகத்தை வாழ்ந்து பாரேன் என்று சொல்வது. இன்னொன்று, நடராஜர் சிற்பம் இருக்குது. முயலகன் மேலே நடராஜர் ஆடுவதான ஒரு தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு வெளிப்பாடு. அது ஒரு உன்னத வெளிப்பாடு. இதை அவருடைய கவிதையில் எப்படி மாற்றிடுறார் பாருங்கள். நான் சுயம் வைத்திருக்கிற வாழ்க்கை என் தவிப்புகளின் மீது உருவானது. முயலக திமிரல்களுக்காக முகம் சுளிக்காமல் நர்த்தன லௌகீகம் என நான் சிரித்து தெளிவடைகிறேன். ஒரு மத ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு படிமம் நடராஜர் உருவம். அதை உலகியல் வாழ்விற்கான ஒரு சாமர்த்தியமாக காணுதல் என்ற ஒரு ப்ராசஸ், ஒரு தெரிப்பு அங்கே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு முரண் சுவையை அவர் எப்படி சொல்லிடுவார்னா, சகல உயிர்களும் ஆள கிடைத்த ஒரே தேவதை அன்றும் ஒரு பிணத்தை புணரத் தொடங்கினாள். எல்லா வண்ணாத்தி பூச்சிகளும்
செத்து சருகானபின் இவள் என் பூந்தோட்ட வாசலில் ஈரக் கூந்தலுடன். ஊர் சாக்கடைகள் முழுவதும் வழிய வழிய கள்ள குழந்தைகள் மிதக்கும். பன்றிகளின் துளி சிரிக்கத் தொடங்கும். ஒரு எதிர்மறையான அல்லது நாம் அருவருக்கிற காட்சி கூட என்று சொல்லலாம் அங்கே வந்து சேர்ந்து விடுகிறது. அதுவும் அவருடைய பதிவில் வந்து விடுகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு இழை, அவர் திராவிட சிந்தனையின் ஓர் இழையை பற்றி கொண்டு பக்தி இயக்க தொடரலை ஒரு முறித்து கொண்டு எழுத ஆரம்பிக்க தொடங்குகிறார். பாரத கதையில் ஆண் மகனின் பெருமையை போற்றும் வகையில் ரிஷ்யசிருங்கர் கதை சொல்லப்படும். அந்த கடும் துறவியான ரிஷ்யசிருங்கர் ஒரு கிராமத்துக்கு வந்தால் நிச்சயம் மழை பெய்யும் என்பதாக ரிஷ்யசிருங்கர் கதை. இவர் அந்த கதையில் ஆண்மகனின் பெருமையை தலைகீழாக்கி அதை தாய்மையின் இடத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார். ரிஷ்யசிருங்கர் என்ற கதையில், நீ குமரி, தினமும் உனக்காய் நான் புது கனவு காண்கிறேன். நான் மார்பில் முகம் புதைத்து புணர்ச்சி முற்றி தாய்மை தரிசிக்கணும். முளை சுரந்து கண்ணீரின் சிகப்பகன்று மழலையாய் மடியில் தவழணும். உன் தாய்மையின் கன்னித்தனத்தை தொடும்போது நீ எனக்காய் அவதரித்து என் பூமி சுரக்கும்போது மழை பெய்யும். மழை மழை. ஏன்னா ரிஷ்யசிருங்கர் கதை வந்து பாரதத்தில் இடம்பெறுறது. அதில் ஒரு ஆண்மையினுடைய பெருமை தான் அதில் பேசப்படும் அந்த கதையில். அவர் ஒரு ரிஷி வந்தால் மழை பெய்யும் அப்படிங்கிறது இங்கே ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஒரு கலாச்சாரத்தில் அது சொல்லப்படும். இவருடைய அந்த சிந்தனை வேறு திசையில் போகிறது. அது திராவிட சிந்தனைக்கு இழுத்து வருகிறது. அங்கே பக்தி மரபு முறிகிறது என்று இதை நம்ம அடையாளப்படுத்த முடியும். இன்னொன்று, இவ்வளவு கவிதை இயக்கத்தில் வந்து சேர்ற கலாப்பிரியா ஆவணங்கள் பதிவு செய்கிறாரு. அவருடைய 4 வயது ஞாபகங்களிலிருந்து குறித்து வைக்கிறாரு. தெருவில் போகிற ஒரு கைவினை தொழிலாளியினுடைய நுட்பங்களை பதிவு செய்கிறாரு. அடுத்து வேனல் அப்படிங்கிற ஒரு முக்கிய நாவல் எழுதியிருக்கிறார். சினிமாவை பின்புலமாக கொண்டு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், பெயரிடப்படாத படம் என்ற தலைப்பில். அவருடைய நாவலில் திருநெல்வேலி தாமிரபரணிக்கரை நாகரிகத்தை சேர்ந்த ஒரு வாழ்க்கை பதிவாகுது. அதில் ஒரே ஒரு நுட்பம், அவர் புதுசாக எதுவும் எழுதலைன்னா கூட நாவல் வடிவத்தில் அந்த வாழ்க்கை போக்கில் ஒரு சுழிப்பை, பெரிய அழகியாக இருக்கிற பெண் வந்து ஒரு மூடனை, முரடனை, காமுகனை திருத்துற மாதிரியான ஒரு இடம் வருது. அழகியான அவள் அந்த முரடனை தன்னை வழங்கி அவனை திருத்தணுங்கிற நிலைக்கு துணிச்சல் கொள்கிறாள். இதே மாதிரி திரைப்பட வாழ்க்கை சம்பந்தமான பெயரிடப்படாத படம் என்ற இடத்துல துணை நடிகர்களுடைய வாழ்க்கையை எழுதும்போது அவர்களுடைய தூய அன்பை சொல்லி ஒரு சாதாரண துணை நடிகனை சுய விமர்சனம் செய்து சுய விசாரணை செய்யும் அளவுக்கு அவனை கொண்டு போகிறார். இந்த பக்குவம், இந்த அடையாளம் அவர் எங்கிருந்து பெற்றது, எப்படி கற்றுக்கொண்டது, இதெல்லாம் அபூர்வமான ஒரு அம்சங்கள். இந்த அளவிலே கலாப்பிரியாவை கொண்டாடுவது தமிழுக்கு பெருமை, நமக்கு பெருமை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்.